இன்னைக்கு இந்த வார நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பாடத்திற்கு முகவியல் கலாச்சாரமும் முஸ்லிம்களும் அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக இந்த முகவியல் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்சியூமரிசம் குறித்து நிறைய கருத்துரைகள், நிறைய விளக்குரைகள், ஆங்கில மொழிபெயர்ந்து நிறைய விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, இன்னும் எழுதிட்டே இருக்கிறாங்க. பொதுவா இதற்கு ஒரு சின்ன விளக்கமா தொடர்ந்து ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்சியூமரிசம் அப்படின்னு சொன்னா இது ஒரு கேபிட்டலிசத்தினுடைய வேறொரு பேர் தான் கன்சியூமரிசம். அதாவது முதலாளித்துவத்தினுடைய வேறொரு வடிவம், அது வேறொரு பெயர் கன்சியூமரிசம் அப்படிங்கிறது தான் பொதுவான இதற்கான விளக்கமாக தரப்படுகிறது. அப்ப கன்சியூமரிசம் அல்லது முகவியல் கலாச்சாரம் அல்லது அதிகமா வாங்கி குவிக்கிறது அப்படிங்கிற இந்த கருத்துள்ள ஒரு விஷயத்தை பற்றி இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய பார்வை என்னவாக இருக்கும், இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, அல்லது முஸ்லிம்களுடைய பார்வை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னால இந்த கன்சியூமரிசம் எப்ப உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது தான் அது நமக்கு பயனுடையதாக இருக்க வாய்க்கிறது. முதல்ல கன்சியூமரிசம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைகளை புதுசா தாய் மன்னம் இருக்காங்கல்ல, கன்சியூமரிசம் ஒரு வார்த்தையை உருவாக்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களே சொல்றாங்க 17ஆம் நூற்றாண்டு தொழிற்புரட்சி ஏற்பட்டதற்கு பிறகு ஆலைகளில் இருந்து அளவுக்கு அதிகமா ஒரு பொருளை தயாரித்ததுக்கு அப்புறம், அளவுக்கு அதிகமா பொருளை தயாரித்ததுக்கு அப்புறம் பொருள் நிறைய தேங்கி கிடக்க ஆரம்பிச்சு. தயாரிக்கப்பட்ட பொருள் எங்க பார்த்தாலும் தேங்கி கிடக்க ஆரம்பிச்சு. அப்ப தேங்கி கிடக்கக்கூடிய பொருள் மீண்டும் விற்காக ஒவ்வொரு மீண்டும் தொடரும். இல்லைன்னா தேங்கி தயாரிக்கப்பட்ட பொருள் எல்லாம் தீங்கு விளையப்பட்ட பொருள். அப்படி தயாரிக்கப்பட்ட பொருள் தீங்கு விளையமாகிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த தேங்கி கிடக்கின்ற பொருள்களை எல்லாம் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஆன முதலாளிமார்கள், அதை உருவாக்கிய முதலாளிமார்கள், தொழிற்சாலை முதலாளிமார்கள் உருவாக்கியவர்கள் ஒரு புது வித்தையை கண்டுபிடிச்சாங்க. அந்த வித்தைக்கு பேர் தான் கன்சியூமரிசம். புது வித்தையை கண்டுபிடிச்சாங்க, அந்த வித்தைக்கு பேர் கன்சியூமரிசம். இதை ஒரு சாதாரணமான மொழியில சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு ஊர்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய யாராவது சொல்லுவாங்க, என்ன பண்ணா எதிராளியே நிறுவாரு, அவர் சும்மா இருப்பாரா அப்படின்னு ஒரு சொல்லாம வச்சுருங்க. அந்த பொண்ணை சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவா, அல்லது உலகத்தில் பிரச்சனைகள் உருவானாலும் பிரச்சனை பண்ணுவா, அல்லது தனக்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அவர் பிரச்சனை பண்ணுவார். இது சாதாரணமான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பெண்ணோ ஆணோடைய பண்பு. இந்த பண்பு இந்த கன்சியூமரிசத்துல தெரியும். காரணம், பொருளை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் பேராசைக்காரர்கள். பொருளை உருவாக்க ஆசைப்பட்டவனை பேராசைக்காரர்கள். ஏன் உருவாக்கணும், எதற்காக உருவாக்கணும், உருவாக்குவதனால என்ன நன்மை, இந்த எந்த கேள்வியும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக் கொள்ளவில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பேராசைக்கு தீனி கூடக்கூடியது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு அந்த பேராசையினுடைய நெருப்புக்கு வேகமான அளவிற்கு அவர்கள் தீனி வந்தாங்க. இதுல கன்சியூமரிசம் உருவாகுதுதான் அடிப்படை. இந்த கன்சியூமரிசத்தை உருவாக்கும் போது உருவாக்கியவர்கள் பொருளை உருவாக்கினாங்க. கிளாஸ் இருக்கு. இன்றைக்கு இந்த தரவு
கடற்கரையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் கடற்கரையை சுற்றி கோட்டை சுற்றி அல்லது சுற்றி 1000 குடும்பம் 1500 குடும்பம் என்று ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு. இந்த 1500 குடும்பத்துக்கு இந்த மாதிரி கிளாஸ் வந்து 10 கிளாஸ் கொடுத்தா எத்தனை கிளாஸ் தேவைப்படும்? 15000 கிளாஸ். 1000 கிளாஸ் குடும்பத்துக்கு எத்தனை கிளாஸ் தேவைப்படும்? 15000 கிளாஸ். ஆனா உருவாக்கியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா 15000 கிளாஸ் கொண்டு போய் சேர்த்தா அந்த 15000 கிளாஸ் என்பது அவர்கள் கொடுத்து அவருடைய பேராசைக்கு எந்த வகையிலும் பயன்படும். அவர்களால் பொருள்கொண்ட முதலை சம்பாதிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த 1500 குடும்பத்திற்காக இது மாதிரி கிளாஸுகளை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் தயாரிச்சு. என்ன லட்சக்கணக்கில் தயாரிச்சு தேவைக்கு இந்த கிளாஸுகளை அவர்கள் நிச்சயாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. அப்ப தள்ளப்பட்டவர்கள் என்ற இந்த நாட்டை அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி சேர்க்கணும். சேர்ப்பதற்கு எப்படி போய் சேர்க்கிறது அப்படிங்கிற கேள்வி அவர்களை எழுத போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிளாஸை மக்கள் வாங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகளை உருவாக்கலாம், என்னென்ன வழிமுறைகளை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கிளாஸை எப்படி உருவாக என்ன கிளாஸ் வைக்கலாம், என்ன செய்யலாம், இந்த கிளாஸை இதுக்கு என்ன செய்யலாம், விளம்பரப்படுத்துவதற்கு என்னென்ன உத்திகள் இருந்தோ அத்தனை உத்திகள் அவர்கள் பின்பற்றினார்கள். மக்களினுடைய இயல்பான பேராசை இச்சையை கூடிவிட்டார்கள். ஒரு சாதாரண விஷயம், இந்த கிளாஸை நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சொன்னாலும் ஒரு சாதாரண விஷயம். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எங்க நீங்க கேட்டாதீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க அதிகமாகும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாகும். ஆனா அரபு வார்த்தையில பழக்கத்துங்கிற வார்த்தை இல்லாம வரும். அரபு வார்த்தையில பழக்கத்துங்கிற வார்த்தை இல்லாம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உதாரணத்துக்கு சாதாரண அப்படின்னா கிட்டுங்கிறது ஒரு கரப்பாம்பூச்சி. அது கரப்பாம்பூச்சியை கொள்ளக்கூடிய இந்த ஸ்ப்ரேக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா உங்க வீட்டிலேயே ஒரு விருந்தாளி வருவாரு. விருந்தாளி வரும்போது இவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி மேல ஒரு கிட்ட வச்சுட்டு அந்த கரப்பாம்பூச்சி நடக்க முடியாம தவறு நடக்க முடியும். வீட்டுக்கு ஒரு விருந்தாளிக்கு என்ன பண்ணுவாரு, அந்த கரப்பாம்பூச்சியை அடிப்பார். அடிச்சு வீட்டுக்கு ஓடி போய் அப்படியே வீடியோ நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கேட்கணும். அந்த வீட்டுக்கு அந்த விருந்தாளிக்கு ஒண்ணும் முடியாது, நான் இன்னையா தப்பு பண்ணிட்டேன். வீட்டுல கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ள அடிச்சு அதை அடிச்சு அது நன்மையா கிடையாது. உங்கள்கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம். அது போய் இன்னொரு 5 கரப்பாம்பூச்சி கூப்பிட்டு வரும். அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுவோம், இந்த கரப்பாம்பூச்சி மேல கிட்ட தின்னோம். அப்படி திங்கிற கரப்பாம்பூச்சி எல்லாம் 5 கரப்பாம்பூச்சி சேர்த்துக்குவோம். அப்ப ஒரு கரப்பாம்பூச்சி மேல நாங்க எடுத்துக்கிட்டு 5 கரப்பாம்பூச்சி இருந்தாலும் மரத்தரமாக என்ன செஞ்சிடும், 5 கரப்பாம்பூச்சி தவறு. சரியா? இப்படி அட்வைஸ் நான் கற்பனையால சொல்ல, இப்படித்தான் அட்வைஸ் உருவாக்குறாங்க. இந்த கிளாஸ் நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தா பழக்கத்து வேற வார்த்தை சொல்லுவாங்க, பழக்கத்துங்கிற வார்த்தை வேற வார்த்தை சொல்லுவாங்க. ஆக மக்களுடைய பேராசைகளை இச்சைகளை தூண்டிவிட்டு அதை கொண்டு தங்களுடைய பொருளை விற்பனை செய்கின்ற ஒரு முறைமைக்கு பெயர் தான் வந்து கன்சியூமர். இந்த கன்சியூமர் மிக முக்கியமான இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா, யார் சமுதாயத்தை ஆட்சி படைக்கன்னு ஆசைப்பட்டாங்களோ, யார் சமூகத்தை ஆட்சி படைக்கன்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இந்த கன்சியூமர் இடத்தை வந்து பார்த்தாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரை பிராமணர்கள் என்ன செய்ய ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, சமுதாயத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதற்காக அவங்க நிறைய தியரிகளை உருவாக்கினாங்க, நிறைய சிந்தனைகளை உருவாக்கினாங்க, நிறைய கருத்தாக்கங்களை உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக்கம் என்னங்கன்னா, 4 கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள், அதனால எங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, அதனால எங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. அப்படி நீங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் உயர்ந்தவர்களாக மாற வேணும், எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்கு கீழ்படுவீங்க. நீங்க எங்களுக்கு கீழ்படுவீங்க. பெரும்பகுதியான மக்கள் கடவுள் வேட்கை கொண்ட மக்கள் தாங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகவே பிராமணர்களுக்கு கேட்கிறார்.
ஒரே கருத்துக்காரு பிராமணர்களுக்கு கீழ்ப்படினாங்க. இதே தேர்தான். அப்ப அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த தியரியினுடைய ஒரு தத்துவம் வந்து இந்த கல்வி மொழி. எப்படி நான் இப்ப கடவுளை நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்னமோ அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும், அதையெல்லாம் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து தெரிஞ்சிடணும், அதையெல்லாம் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும், நான் உங்ககிட்ட என்ன கேட்டா அதையெல்லாம் நீங்க என்ற தந்துடணும் அப்படின்னு அவங்க மக்களிடத்தில் அவருடைய உழைப்பை கேட்டார்கள். மக்கள் உழைப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணியத்தை கேட்டார்கள். மக்கள் அவருடைய எண்ணியத்தை கொடுத்தார்கள். அவருடைய உரிமையை கேட்டார்கள். மக்களிடத்தில் மக்கள் அந்த உரிமையை கொடுத்தார்கள். அவருடைய உரிமையை கேட்டார்கள். மக்கள் அந்த உரிமையை கொடுத்தார்கள். இதுதான் கன்சியூமர்ஸ். இன்னைக்கு கன்சியூமர்ஸ் பண்ணி ஏறக்கூடிய இதே சிஸ்டத்துல மக்களிடத்தில் மக்களுடைய தேவைகளுக்கு பயனளிக்காத ஒன்று, மக்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பயனளிக்காத ஒன்றை, மக்களுடைய தலையில் மக்கள் விரும்பாத சூழலை மக்களுக்கு உரிய ஒரு பெரிய நன்மையாக கருதி மக்கள் தலையில சுமத்தி இருக்கலாம். இது உண்மையே செய்யாத விஷயம், மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயம், மக்களால் தாங்க முடியாத விஷயம், மக்களுக்கு தேவைப்படாத விஷயம். அத்தியவாசியம் கூட இல்லை, அத்தியவாசியம் இல்லை, அவசியம் இல்லை, இல்ல மக்களுக்கு தேவைப்படாத விஷயம். ஒரு வார்த்தை இருக்குது, நீரின் ஒரு வார்த்தை இருக்குது, நீர் ஒரு வார்த்தை இருக்குது, வார்த்தைன்னு வார்த்தை இருக்குது. அது தமிழ்ல தேவைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவசியம் ஒரு வார்த்தை இருக்குது, அத்திய அவசியம் ஒரு வார்த்தை. இந்த மூணு வார்த்தைக்கு நிறைய தேவை. அத்திய அவசியம் நீங்க செய்தியாகணும், அத்தியாவசியம் செய்தியாகணும். நல்ல தாகிக்கு இருக்கிறவனுக்கு என்ன அத்தியாவசியம்? தண்ணி. நல்ல தாகிக்கு இருக்கிறவனுக்கு என்ன அவசியம்? தண்ணி. தேவை அவசியமான அத்தியாவசியத்துக்கு அடுத்த கட்டம். அவனுக்கு அவ்வளவு தேவை இருக்காது, அவன் குடிச்ச நல்லா இருக்கும் நம்பிக்கை. இது அவசியமான விஷயம். தேவை ஒரு போய்தான் இது தேவை. ஆனா இந்த மூன்று நிகழ்வுகளையும் தாண்டி இது மூன்றுமே தேவையில்லாமல் இருக்கும், தேவைகள இருக்காத ஒரு விஷயத்தை என் மீது சுமத்தி நான் அது அத்தியாவசியப்படக்கூடியதாக என்னை மாற்றி என்னை மூளைக்கிழமை செய்து என்னுடைய வாழ்க்கையில் என் மீது திணிக்கக்கூடிய ஒரு பெயருக்கு பேர கன்சியூமர். என் மீது திணிச்சு வரும், எனக்கு தேவையே இருக்காது. நான் ஒரே பாம்பு கூட பாம்பு அங்க ஒரு போர்டு இருக்கும், நான் இந்த பார்ப்பேன். ஆனாக நான் மாறுவேன். அதுக்கு என்னை அறியாமல் எனக்கு அழுத்தக்கூடிய பெண் என்னை கொண்டு அறிவார். என்னாலே என்ன நான் வேற அன்றைக்கும் பார்த்திருக்கேன், டிவியில ஒரு 10 நிமிஷத்துல பார்த்திருக்கேன். என்ன அறியாமலே எனக்குள்ள அந்த 2 கிலோ தேவைகளை குறித்து என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னா, இந்த பேங்க் போட்டா நான் இப்படி ஆகிடுவேன். இது ஒரு பேர்ல ஒரு பேர் ஆயிடுச்சு. கோர்ட் என்ன ஆச்சு, ஒரு பேர் இருந்துச்சு. என்ன கேட்கறதுன்னா, இந்த ஒரு ஸ்ப்ரே பாவாங்க ஸ்ப்ரே எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்ப்ரே என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனான்னா எங்க போய் வேண்டாலும் அவன் பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 ஒரு வீட் கூட்டிட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டாருன்னா எங்க போனா அது இதை நீங்க பிரிக்கிறத விட இதனுடைய பின்விளைவுகள்ல எப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விதமான நம்மை இறைவனுக்கு தூரப்படுத்தி மனிதர்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய, இறைவனுக்கு இருக்கக்கூடிய இறைவானியத்துவத்தை மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மூர்க்கமான சிந்தனை. சாதாரணமா என் அரிசி போனதும் அவன் போய் எந்தமே அவன் நோக்கி 5 பெண்கள் அழகான பெண்கள் ஆய்வுகள் அது உழைப்பை கட்டி பிடிப்பான். ஏற்கனவே ஒரு உலகத்தில் அழகு பார்த்தனைகள் போகிறாங்க, நமக்கு வரமாட்டாங்க. இப்படி என்ன வாங்கி வாங்கி அடிச்சு அது 8 பேர் இருந்துருவான், 8 பேர் பல நாள் இருந்துருக்கான். ஒரு நாள் போட்டுருக்கான். அவருக்கு வந்து 5,000 நம்மளை அறியாமலே நம்முடைய மூளைக்குள்ள உட்கார்ந்து நம்மளை வேதிவினைக்குரிய செய்து நம்முடைய சிந்தனைகளை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு பேர் தான் கன்சியூமர். இந்த கன்சியூமரிசத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் தவறுனா கூட நம்மளை அறியாம நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம வேறொரு பிராமணர்களை நமக்கு முன்னா நமக்கு மேல உள்ள உயர்ஜாதிகளை உருவாக்குவதற்கு நம்ம தயாராகிறோம். அப்ப தன்சிமத்தை என்ன செய்யக்கூடாது? தன்சிமத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு வசனம் எடுத்துப்பாங்க. நான் ஒரு முன்னால ஓசனம் பத்தராவுடைய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகின் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட உணவு பானம் இதை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன்னா குலு மின்னா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன். மனிதர்களே, பூமியில் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட, பூமியிலிருந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நல்ல அழகான தூய்மையான பொருள்களை நீங்க விருப்பப்பட்டு தின்னுங்க. அதுல இருந்து நீங்க என்ன வேணுமா குடிச்சுக்கிறீங்க, எப்படி வேணுமா அதை பயன்படுத்திக்கிறீங்க, அதை செலவழிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க. உலகத்தை விரும்புவார்கள் செய்யணும். ஆனா ஒரு கண்டிப்பா வச்சுக்கிறீங்க, எந்த நிலையும் செய்தானுக்கு நீங்க இடம் கொடுத்தாங்கன்னா உலகத்தையும் பொதுவாக செய்தான் இன்னவர்களுக்கும் அது உண்மை. அவன் மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியை நல்லா சொல்லி நல்லா சொல்லுவான். இன்னமா எவங்களுக்கும் விசூரி ஒரு பக்ஷாரி ஷேதா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தீமை செய்வதற்கோ பவாரிசை செய்வதற்கோ உங்களை தூண்டுவான். அது வந்து அல்லாஹ்வை பத்தி இல்லாத கற்பனைகளை எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செய்தியை சேர்த்துமா அப்படிங்கிறதான் இந்த வசனத்தினுடைய பொருள். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னா, இஸ்லாமிய அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு வியாபார ஒரு பொருளை வாங்கவும் ஒரு பொருளை விற்கவும் நமக்கு கற்று தந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு ஒரு பொருளை வாங்கவும் ஒரு பொருளை விற்கவும் நமக்கு கற்று தந்தாங்க அப்படின்னா, நினைச்சவையெல்லாம் வாங்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நினைச்சவையெல்லாம் வாங்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டாங்க. எந்த அளவுக்கு தடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா, நினைப்பதையெல்லாம் வாங்கி நினைப்பதையெல்லாம் ஒதுக்கி நினைப்பதை போல வாழ்வதற்கு யார் முயற்சிக்கிறார்களோ அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அத்தனை பேரும் அழித்து போனவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் அழித்து போனவர்கள். அது என்ன வார்த்தை கொண்டிருந்தாங்கன்னா, அப்துல் கமீஸ் வயலும் அப்துல் கமீஸ் நாங்கள் சொல்றோம். அப்துல் கமீஸ், அப்துல் பிஹார், அப்துல் புரஹினா அழிந்து போவதற்கு அவர்கள் யார் உடைகளுக்கு உடுக்கக்கூடியவர்களுக்கு அடிமைகளாகி போனார்களோ, வீணார்களுக்கு யார் அடிமைகளாகி போனார்களோ, திரவங்களுக்கு யார் அடிமைகளாகி போனார்களோ அவர்கள் அத்துணை பேரும் அழிந்து போவதற்கும் அவர்கள் அத்துணை போதும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் நாசமாக பண்ணாங்க? நினைச்சது எல்லாம் வாங்கி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விதமான வெறித்தனம். இந்த வெறித்தனம் இந்த வெறித்தனம் உள்ளத்துல உருவாக்கிட்டாலே என்னென்ன பெரிய அழுத்தப்படுறோம் அப்படின்னா, 3 விஷயங்கள் வெறித்தனம். என்னென்ன விஷயம்னா, முதல் விஷயம் என்னை ஒரு கட்டுப்பாடு இழந்தவனாக மாற்றுவது. என்னை ஒரு கட்டுப்பாடு இழந்தவனாக மாற்றுவது முதல் செயல். இரண்டாவது, அடுத்தவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு எனக்கு அது உதவி செய்யணும். இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த சமுதாயத்தில் என்னை உயர்வாக கருதுவதற்கு உதவி செய்யும். என்னை அந்த சமுதாயத்துல உயர்வாக கருதுவதற்கு உதவி செய்யும். அப்ப கட்டுப்பாடற்ற ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். மூன்றாவது செய்யும், என்னை பெரிய கொடுத்து அவர் ஆள அமைப்பதற்கு இது மூணு சைத்தான் அடையணும். இது மூணு சைத்தான் அடையணும். இந்த மூணு குணத்தை உருவாக்கிட்டாலே ஒரு மனிதனாக முடியும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னோம், நினைத்ததை எல்லாம் வாங்குவதை பெருமானார் முதல்ல தடுத்தார். எந்த அளவுக்கு தடுத்தார் அப்படின்னா, நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அதிக சாதாரண கேள்விப்பட்டிருக்க பெருமானாருக்கு கேள்விப்பட்டு ஒருவருடைய உணவு 20க்கானது, 20 உணவு 300க்கானது, 300 உணவு உங்களுடைய ஒரு பெரும் கூட்டத்திற்காக சொன்னோம். இது பகிர்ந்து கொள்ளுதல்ங்கிற அடிப்படையில் மட்டும் உள்ள விஷயமா கிடையாது. பிறருடைய உரிமையை மதிக்கக்கூடிய தன்மையை கற்றுக்கொள்ளும். பிறருடைய உரிமையை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளும். நான் எனக்கு முன்னால் இந்த கிளாஸ் தண்ணி இருக்குது, நான் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். நான் குடிக்க வேண்டிய தண்ணி பக்கத்துல பக்குவம் இருக்காது, அவருக்கு அந்த தண்ணி தேவையுடையதாக இருக்குது. அவருடைய உரிமையை நான் மதிக்க பழகின்றேன் என்று சொன்னால் எனக்கான தாகத்தை தீர்த்துக் கொள்ள நான் எப்படி முயற்சிக்கணும், அதே போல அவருக்கான தாகத்தை தீர்ப்பதற்கு நான் கொடுப்பேன். அவருக்கான தாகத்தை தீர்ப்பதற்கு நான் கொடுப்பேன். இஸ்லாமிய உலகில் இது பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையாக நான்
ஆச்சரியப்படக்கூடிய உலகம் ஆகிறது. ஒரு புத்தகம் இக்ரிமா அபூஜாவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எக்ரிமா அதிகமாக ஒரு புத்தகம் ஆளக்கூடிய காலகட்டத்தில் தவித்திருந்து அந்த காலத்தை போக்குறது விஷயம் அடுத்த கட்டமாச்சு. நல்ல ஜாலியா இருக்கிறத உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு சாதகமா இருக்குது, என் காலத்துல இது வந்து கேட்கிறாரு, அப்ப நான் பங்கேற்கிறது ஒரு விஷயம், என் காலத்துல பங்கேற்கிறது ஒரு விஷயம். யுத்த காலம், யுத்தம் வாழ்ந்து முடிஞ்சிருக்கு, யுத்தத்தை வந்து எல்லாத்தையும் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. சில பேர் கொல்லப்பட்டு இறந்தாங்க, சில பேர் கொல்லப்பட்டு குற்றியும் குறையுமா இருக்காங்க. அதாவது சாதுக்கும் வாழ்வும் நிறைய பிரதர்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு விதமான ஈஸ்வரமான குரல், ஒரு விதமான பலகீனமான ஒரு குரல் ஈரத்துல ஒரு தண்ணி அப்படிங்கிறது ஒரு தண்ணி சத்தம் கேட்கிறது யாருக்கு தண்ணி எடுத்துக்கிட்ட போர்க்களத்துல கொடுப்பதற்காக. ஏன்னா அந்த மாதிரி போர்க்களத்துல போர்க்களத்துல தண்ணியை கொடுப்பதற்காக வாகனம் சேர்ப்பதற்காக ஒரு சுற்றி வருகிறார். வருகின்ற ஒரு தண்ணி சத்தம் கேட்டாமே அது அருகாமையில போய் பார்த்தாரு. அவர் வந்து இப்படிமா பார்க்கலாம், அவங்களுக்காக தண்ணி ஊற்றுவதற்காக தயாராகும் போது அவருக்கு இக்ரிமா அவருடைய காவல ஒரு சத்தம் கேட்குது, தண்ணீர் தண்ணீர் ஒரு சத்தம் கேட்குது. உடனே இக்ரிமா சொல்றாங்க அவருக்கு சாக கிடைக்கிறாங்க சொல்றாங்க அவருக்கு குடும்பம் சொல்றவங்க அவரிடம் பாரு இந்த தண்ணீர் கொண்டு வந்து அவர்கிட்ட போறாரு, அவருக்கு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு காவல கேட்குது, அடுத்தவருக்கு புரிஞ்சு மூணாவது நபருக்கு போறாங்க. மூணாவது நபருக்கு போகும்போது அது இறந்துறாரு. மூணாவது நபர் வந்து ரெண்டாவது நபருக்கு வர ரெண்டாவது நபர் வந்து மூணாவது இப்படி இதெல்லாம் உறுதி பாருவாங்க. என்னை விட பிறருக்கு முன்னுரிமை வந்து எனக்கான உரிமையை விட பிறருக்கான உரிமைக்கு முன்னுரிமை வருகிறது. பிறருக்கான உரிமைக்கு நான் முன்னுரிமை வழங்க தொடங்கிவிட்டால் என்ன வரும், எனக்கு என்ன தேவை என்பதை நான் மட்டுப்படுத்திக் கொள்ள தொடங்கிவிடுவேன். கட்டுப்பாடற்ற நிலைகளுக்கு நான் ஆளாக மாட்டேன், என்னை மட்டுப்படுத்திக் கொள்ள தொடங்குகிறேன். மரணிக்க நேரத்திலேயே ஒருவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டால் அவனால் வாழுகின்ற காலத்தில் அவன் எப்படி வாங்க வேண்டுமா, தனக்காக எதையும் வாங்கி குடிக்கக்கூடியவனாக மாறவே மாட்டான். இதுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில கன்சியூமரிசம். இஸ்லாத்தை பொறுத்தவரை கன்சியூமரிசம் என்ன அப்படின்னா, எது தேவையோ அதை மட்டும் வாங்குவது, எது அவசியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எது அத்தியாவசியமோ அதை மட்டுமே சிந்திக்கிறது. எது தேவையோ அதை வாங்க முயற்சிப்பது, எது அவசியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எது அத்தியாவசியமோ அதை மட்டுமே சிந்திக்கிறது. இதை தவிர சிந்திக்கிறது. வீட்டுல ஒரே ஒரு சட்டை இருந்தாலும் கைப்பற்றுவோம். ஒவ்வொரு சிங்க சட்டை இருந்தது, சச்சிக்கிற சட்டை பற்றி தமிழ் உலகம் தமிழ் ஒரு பாடல்கள் பற்றி நெய்த துணிகளை நெய்த மூளை கூட தைத்த மூளை கொண்டு சட்டை அணிந்து கொண்டார்கள். கைது நெய்த மூளை கொண்ட சட்டையை விட தைத்த மூளை கொண்ட சட்டையை அணிந்து கொண்டார்கள். வைத்தியமாங்களுக்கு எங்கேயாவது சொல்றாங்களா, சல்லாவுக்கு எங்கேயாவது சொல்றாங்களா? அவருக்கு பெரிய பொருத்தம். அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஒரு அதிகாரியாக ஒரு அமைப்பாளராக ஒரு ஆட்சியாளராக இருக்கிறேன். இந்த ஆட்சியாளராகிய நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய இது போன்ற உடை உடுத்தக்கூடிய உரிமையாளர்கள் அத்துணை போது நான் பெறக்கூடிய உரிமையை மற்றவர்களோ பெற்றுவிட்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் கிடைக்கிறது. என் கீழே ஆட்சியாளர்களா, ஆட்சி கீழே பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் நான் பெற்ற நான் உடுத்துகின்ற இந்த உடையை கொண்டு உடை உடுத்துவதற்குரிய ஆதாரத்தை, அதற்குரிய தகுதியை, அதற்குரிய வளத்தை பெற்றுவிட்டார்களா என்கின்ற கேள்வி அவருக்கு மீண்டும் மீண்டும் கேட்ட வேண்டும்னா அவருக்கு பதில் கிடைக்கல. அந்த பதில் கிடைக்காத போது அவர் தன்னிடத்தில் இருப்பதை மட்டும் கொண்டே சமாளித்துக் கொண்டே இருந்தார். அதான் அவங்க சொன்னாங்க, நான் எப்படிப்பட்ட நிலையில் நின்று தவிர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், குரான் நதிக்கரையில் ஒரு கட்டப்படுகின்ற ஒரு ஆறு தாகம் தீர்ப்பதற்கான நீரை பெறவில்லை என்று சொன்னால் நான் அதற்கான பாதிப்பு அதற்கான பாதிப்பை நான் ஒரு மேல் எதிரான காட்சியம். அடுத்தவனை பற்றியே கவலைப்படணும், உன்னை பற்றி மட்டும் கவலை. நீ என்ன செய்ய முடியும், நீ எப்படி ஒடுக்க முடியும், அது எப்படி இருக்கு. நீ ஒடுக்குற ஒருவேளை கிழிச்சு போனா பரவாயில்ல, நீ உடுத்து நீரே ஊற்றி நீரை கிழிச்சு நீரை தூக்கி போட்டு அடுத்தவங்களுக்கு ஒன்றோட என்ன கன்சியூமர். இன்னைக்கு நல்லா பார்க்கலாம், நீங்க இந்த கன்சியூமர் எப்படி நல்லா பார்க்கலாம். விருந்து உறுப்பியாளர்கள் பேர்ல திருமணங்கள் எல்லாம் எல்லாருமே நடக்கும்.
என்னன்னா தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக் கொள்கின்ற ஒரு பகத்து உணர்வு, தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக் கொள்கின்ற பகத்து. உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு தேவை, இந்த சட்டையை நான் போட்டு வச்சுக்கேன், இந்த சட்டை சாதாரணமா போட்டு வர ஒரு விஷயம், என் அழகுபடுத்துகிறது, என் அலங்காரப்படுத்துகிறது, எனக்கான ஒரு உரை, என்னை பாதுகாப்பதற்கான ஒரு இது ஒரு உரையான உரை. இதே உரைய நீ வந்து அர்த்தம் எங்க தேவை பாய், எப்படி தேவை பாய், அழகான கட்டளை, இந்த மாதிரி கட்டளை தேவை. அடுத்தவருடைய உணர்வுகளை என்னை நோக்கி திருப்ப வைப்பது, அடுத்தவருடைய ஆர்வத்தை என்னை நோக்கி கூட்ட வைப்பது கருத்து. பெருமானால் இதை விருத்தாரு, நபிசல்லாஹு சொல்லும் போது இதை விருத்தாரு. இந்த ஹதீஸ் நாம் சுலப ஹதீஸ், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தியாக வாழ்க்கையா பார்த்திருப்பீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தியாக வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் நீ எத்தனை கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ்வுடைய தியாக வாழ்க்கையா கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமானால் இதை விருத்தாரு. எப்படி விருத்தாரு பாருங்க. ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் எல்லாம் நல்லா அப்படின்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த தகவல் நீண்ட தகவல் புகாரில் வரும். இந்த தகவலுடைய எல்லா சட்டங்களையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒவ்வொரு சந்திக்கிட்ட சந்திக்க போவாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேசுவாரு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆமா நான் கலாக்கல சும்மா அவங்க புரிஞ்சிருந்தாங்க, எல்லாம் முடிச்சுருக்காங்க. அவர் புரியும் ரசூலுல்லாஹி நான் தங்கியிருந்த அந்த மேல் மாடி, ஒரு மேல்புறத்தை அதே நோக்கம் இருந்தது. அவர் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் நிறைய நெருங்கி பழகினவரே, நெருங்கி பார்த்தவரே, எத்தனையோ ரசூலுல்லாஹ் அது மாதிரி உடையில அவங்க அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அந்த எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தேக்கத்து உருவாகி இருந்துச்சு. அந்த தேக்கத்தை எப்படி கொடுத்ததுன்னா, வெளி உலகத்தினுடைய ராஜாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் காத்திருந்தாங்க. தூங்குவது வெளி உலக தூதர்கள் எல்லாம் ரசூலை பார்ப்பதற்கான ஆர்வப்பட்டு ஓடி கொண்டு வந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல நேற்று மக்காவுல பார்த்த ரசூலுல்லாஹ் இல்லை, இன்னைக்கு மதீனாவுல வேறு விதமான ஒரு அதிகார தேக்கத்தை கொண்டு ஒரு ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. உமரே அந்த அதிகார தேக்கத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகையும் பார்க்கிறாங்க. முதுகு எப்படி இருக்குன்னா வெறும் முதுகு, அந்த முதுகுல இந்த ஈச்ச நாடுதான் பின்னப்பட்ட கட்டினுடைய அடையாளங்கள் அப்படி வருகிறது. பார்த்துக்குவாங்க. கோடைக்காயினுடைய அப்படி அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா கோடைக்காயினுடைய அந்த அடையாளம் அப்படி பதிவு. அந்த மாதிரி ஈச்ச நாடுடைய அடையாளங்கள்லாம் பதிந்த ஒரு உறவோட ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அது அப்படி கடைக்கு விடுறது, அதை கொடுத்து கண்ணீர் வந்துட்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துட்டு உமர் தம்பி கேட்கிறாங்க, யா ஹத்தா யா இப்னு ஹத்தா இன்னை ஆட்சிங்க, இப்னு ஹத்தா இன்னை ஆட்சிங்க. அந்த அறிவிப்பே சொன்னாரு, செல்வினா உங்ககிட்ட இன்னைக்கு உறுதிக்கிறது, உலகமே இன்னைக்கு முன்னாள், உலகமே இன்னைக்கு உங்க முன்னாள் வருது. உங்களுக்கு ஒரு எதிராக அவங்ககிட்ட நினைச்சா நீங்க என்ன வேணா செய்யணும், நினைச்சா நீங்க என்ன வேணா செய்யணும், எப்படி வேணாலும் ஆகும். சுகோதரிகளுடைய உச்சபட்சத்தை அனுபவித்தாங்க. அதெல்லாம் சாதாரணமா ஒரு சாமானியம் கூட பயன்படுத்தாத ஒரு பொருளை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, யாரும் சொல்லலாம். அதை நினைச்ச நீங்க அழுத வந்து ரசூலுல்லாஹ் உமரை தட்டி கொடுத்து சந்தோஷப்படும். நமக்காக வேற சந்தோஷப்படக்கூடிய ஆள் கிடைச்சிட்டாங்க, தட்டி கொடுக்குறது நீங்க எதாவது சொல்றது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூடவே நான் ஏன்னா உலகத்தில் அப்படி மகளே என்னடா நினைக்கிறோம், உங்களுடைய முன்னாடி இவ்வளவு கருவாய் போச்சு, உங்களுடைய முன்னாடி கருவாய் போச்சு, யார் யாரையும் நம்ம ஒப்புண்டா நம்ம ஒப்புண்டா அந்த சிந்தனை கருவாய் போச்சு சொன்னாங்க. அவர்கள் இந்த உலகை தெய்வமாக்கி கொண்டவர்கள், நாம் வறுமைக்காக வாழ்கிறோம். மறுமைக்காக வாழ்ந்தவர்கள் என்பவர்கள் நினைத்ததை வாங்க மாட்டார்கள், நினைத்தவர்கள் வாழ மாட்டாங்க, நினைத்தது வாங்க மாட்டாங்க, நினைத்தவர்கள் வாழ மாட்டாங்க. இது கன்சியூமர் சட்டத்துக்கு எதிராக என்கிட்ட 2
முதுகு மேல் உடை இருந்தால் அந்த உடையே எனக்கான ஒரு பெரிய சுவை. ஆனா இன்னைக்கு இல்லை, ஆனா இல்லை. இந்த மாதிரி நான் பேசவே இல்லை, பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வார்த்தையை உள்ள சொல்லி சொல்லி கேட்டது, ஹஸ்ஸானின் மகனே என்ன ஆகிவிட்டது, ஏன் இப்படிப்பட்ட தருமாற்றம் உனக்கு? அவர்கள் இந்த உலகம் தீர்மானிக் கொண்டவர்கள், உலகம் சார்ந்து வாழக்கூடியவர்கள், நான் மறுமைக்காக வாழக்கூடியவர்கள். அதை பெருமானார் மறுமைக்காக வாழக்கூடியவர்கள் எதிர்பார்க்கணும்னா தேவையல்ல, அத்திய வாக்கியத்திற்கு அதிகமாக எதை வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆகாதீர்கள். அத்திய வாக்கியத்திற்கு தேவையல்ல, எதையோ வாங்கி குடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகாதீர்கள். எது வேணுமோ அது மட்டும்தான் வாங்கணும், எது அவசியமோ அது மட்டும்தான் வாங்கணும், எது அத்தியாவசியமோ அதற்கு மட்டும்தான் உடனே கொடுக்கணும், எது அத்தியாவசியமோ அது மட்டும் கொடுக்கணும். அவர்கள் எதுக்கு முன்னணி கொடுக்கணும், குடும்பமிக்க முடியாத பெருமாள் அவைகள் உணர்ந்து அவைகள் உணர்ந்து பெருமாள் கடந்து ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் அந்த சமூகத்தில் ஏழ்மையானவர் என்று கணிக்கப்படக்கூடிய ஒரு பாவமானவர், பாவப்பட்டவர் அப்படின்னு கணிக்கப்படக்கூடிய அவர் கடந்திருந்தார். பெருமாள் கடவுளுக்கு பெருமாள் சுட்டிக்காக கேட்டாங்க, இந்த மனிதரை குறித்து உங்களுடைய கவனம் என்ன, நீங்க எப்படி இந்த மனிதரை குறித்து அவதானிக்கிறீங்க? சகாபாக்கள் சொன்னாங்க, நாங்க மட்டும் இல்லையா சொல்லலாம், குற்ற பொருள் ஊழியர் ஒரு கருத்து இவர் போய் தனக்காக ஒரு திருமண உறவு முறையை பேசின அப்புற யாரும் அப்படி ஈஸியா இவருடைய திருமண உறவு முறையை ஏற்றுக்கிற மாட்டாங்க. யாருக்காவது நாளைக்கு ஒரு விவாதம் செஞ்சாருன்னா அந்த விவாதத்தை உறவை ஏற்றுக்கிறாரு. சரிப்பா பார்ப்போம், பார்ப்போம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, இல்லை கொஞ்ச நேரங்களுக்கு இருக்கணும், என்னால பார்க்க லட்சணமா ஒரு அழகான உரை கேட்டாங்க. இந்த மனிதனுக்கு தூக்குடைய கருத்து இந்த மனிதர்களுக்கு யாருக்கு கல்யாணம் கொடுத்தாங்க, ஒரு பொண்ணை கேட்டாங்க, மதத்துல கண்ண மொழி கொடுக்குறாங்க. மாறியா காது செஞ்சாங்க என்ன நினைக்கிறான், அவர் நினைச்சவரை வாங்கலாம், நினைச்சவரை வாழலாம், அவர் வாழ்க்கை எல்லா ஏற்கலாம் அப்படி சொல்றபடி அவர் யாருக்கிட்ட போய் பொண்ணை கேட்டாலும் அந்த மருந்தை தெரிஞ்சாலும் கொடுத்துருவோம். இந்த அளவுக்கு யாருக்காவது ஒரு வாழ்க்கை விவாதம் சொன்னா நீங்க சொல்லுங்க சொல்லலாம், நம்ம பாத்துக்கிறது இது விவாதம் பண்ணலாம் சொல்லி நம்ம சொல்லலாம். இவரை போன்ற ஆட்கள் உலகை நிரப்பினார்கள், இவரை போன்ற ஆட்கள் உலகை நிரப்பினாலும் உங்களால் ஒடுக்கப்பட்ட அந்த முதல் மனிதர் அவரை எல்லாம் விரும்புகிறார். உங்களால் ஒடுக்கப்பட்ட அந்த முதல் மனிதர் எல்லாம் விரும்புகிறார் சொல்லி சொன்னாங்க. அவர் நிலைகளிடத்தில் அல்லாவிடத்தில் கையேற்றுகிறார். கை இறக்கப்படுவதற்கு முன்னால் அல்ல அவருடைய ஏற்று அவருடைய துவாக்களை அங்கீகரித்து எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம். தனக்குள் சுகபோகம் அதற்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு சிந்தனை, அதற்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு சிந்தனை. அதற்கு நேர்மாறாக அதை விட்டுவிட்டு அதற்கு எதிர்மறையான அல்லாஹ்வுக்கு விரும்பிய வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு சிந்தனை. அது கண்கூடம் என்பது பகலுக்கு சிந்தனை. எனக்கு தேவையே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பாய் இந்த கோவை இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன், நல்லா இருக்கு, 16,000 நாங்க வாங்கிட்டு அப்படின்னு அவரே எங்களுக்கு நேரத்தில் ஒரு போன் வச்சிருந்தீங்க, அது ரயில்வே டைம் 6 மாதம் மாட்டில வாங்கி அவர் சொல்லி இருக்காரு. அத்தியாவசியமே இருக்காது, நிபுணமே இருக்காது, கையில காசு இருக்காது, கையில காசு இருக்காது, எவர்கிட்டையாவது சொல்லுங்க. இப்ப காசு இல்லாம நான் வாங்க வைத்து அர்த்தம் சொல்லுகிறேன். கடனாளியாக ஆக்கப்பட்டதுனாலே என்னுடைய வாழ்க்கையில வேணும்னா என்கிட்ட 2 உறவு. ஒண்ணு, நான் அடுத்தவனை ஏமாத்த அடுத்தவனுடைய உரிமையில கை வைக்க நான் ஆசைப்படுறேன், அடுத்தவனை ஏமாத்த நான் ஆசைப்படுறேன், இல்ல நான் என்ன நானே அடித்துக் கொள்ள ஆசைப்படுறேன்.
வைக்கிறேன், அப்பா வைக்கிறேன். ஆமா இருந்தாங்க. கடன் வாங்குகின்றதோட குடும்பக்கூடாது இந்த மனப்பாக்கு எவன் வாங்குகின்றானோ அவன் கொடுத்தான். கடன் வாங்குகின்றதோடு நாளை கூட கொடுத்தா பார்த்துருக்கோம். சினிமா டைலாக்ஸா இருக்கு. நம்ம பிள்ளைங்களோட ஒரு பாவத்திட்ட மாதிரி இருக்கு. டிவி டைலாக்கள் இருக்குது. கடன் வாங்குறத நீங்க அலைய இல்லை, கடன் கொடுத்தா மட்டும் வாங்க திரும்பி அடைவாங்க. நிறைய நேரங்களில் ஒரு மகிழ்ச்சியை நினைக்கிறோம். நம்மள அறியாத நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான தாக்கத்தை உருவாக்கி விடுகிறது. சொன்னாங்க, கடன் கொடுக்கக்கூடாது, திருப்பி கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் எவன் வாங்குகிறானோ அவன் திருடுறான். அது அறிவு. கடனை கொடுக்க முடியாமல் கடன் துறையினால் தாங்கி தாங்கி தன்னைத்தானே அழைத்துக் கொள்வது அறிவு. என்பது மனிதனை பகத்துக்காக வாழ செய்யும். பகத்தை திரும்புவதையும் மனிதனுடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் உருவாக்காது. அதில் மட்டும்தான் பகத்து பகத்து பகத்து. அதனால்தான் பெருமான எவன் ஒருவன் பகத்திற்காக தன்னுடைய உடல் உறுதியில்தான் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளும். இந்த அறிவித்து 8,000 வருட வாழ்க்கை ஐயா நீ பகத்துக்காக வாழ்றா, அதனால அல்ல உன்னை எழுதுறான். பகத்துக்காக உடை கொடுப்பது ஒரு அமைப்பு முறை என்னவென்று சொன்னால் உடை தேவையில்லாத ஒன்று எக்ஸ்ட்ரா முடியாது. அது ஒரு முறையா கலாச்சாரம். அது கலாச்சாரம் கவனிக்க அதை உடை பகத்துக்காக எவன் உடை கொடுக்கிறாரோ அறிவுறுத்தான் அவன் சுருக்கத்தின் வாழையும் போட மாட்டான். அப்புறம் ஒரு சமாதி ஓடுவது கேட்டார், என்ன அளவு படுத்திக்கிறதா நான் உடல் சொல்றேன், என்ன அளவு படுத்திக்கிறேன், என்ன கொஞ்சம் சமத்துவத்தை நான் அழகுல இருக்குன்னு எனக்கு நான் ஆசைப்படுறேன், அழக நான் இருக்கிறேன். அவங்க ரொம்ப சொன்னாங்க, இன்னும் இப்படி சொன்னாங்க அழகு இருக்கிறது அல்ல பரவாயில்லையா, இன்னல்லாத ஜமீனும் இப்படி சொன்னாங்க. நல்லாவே அழகானவன் அவன் அழகா விரும்புறான். சொல்லிட்டு அவங்க பெருமைக்கு ஒரு வார்த்தை இருந்தாங்க பாருங்க. கன்சியூமர் எவ்வளவு பொருள் பாருங்க. பெருமைனா என்ன தெரியுமா? அடுத்தவருடைய அவமானமாக கருதுவது, அடுத்தவருடைய உரிமையை அபகரிப்பது. பெருமைனா என்ன? அடுத்தவருடைய தாழ்வா கருதுவது. என்ன வார்த்தை வைக்கிறீங்க? நான் நல்ல வார்த்தை வருமா வருமா நான் ஆட்சி அமைக்கலாம். நான் அவமானமாக கட்டிக்கிட்டு அவமானமாக கருதுவது, அடுத்தவருடைய அவமானமாக தாழ்வாக கருதுவது, அடுத்தவருடைய உறுதியை கைவிடுவது. இதுதான் பொறுமை. இன்னைக்கு கட்சியினுடைய அடிப்படையில் வீடுகளில் மனிதர்களுடைய குழந்தைகளுடைய கொண்டது, அக்கா எனக்கு இந்த ஜீன்ஸ் வாங்கிக்கா கேட்க வேணும், ஜீன்ஸ் 500 ரூபா 1200 ஜீன்ஸ் அக்கா காத்தா இல்லப்பா இல்லக்கா அதான் 1000 ரூபாய்க்கு போட்டான் அவன் சொல்லிருக்கான் வீட்டுல கொஞ்சம் அவங்க ஒரு கட்டுப்பாடு கொடுத்தாரு. நான் அந்த கட்டுப்பாடு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க இருக்கிறாரு? அடுத்தவர்கள் தன்னை மீது நம்மளை அறியாமலே நம்முடைய உள்ளத்தை ஒரு ஆழமான தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். அதனால்தான் இஸ்லாமிய உலகில பஜாருக்கு தோல்வியே அமிசல்லாவுக்கு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, பஜார் என்பது மார்க்கெட் என்பது அல்லா வெளிக்கூடிய உலகம். எவ்வளவு கட்சி பொருட்களை வைக்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். மார்க்கெட் என்பது ஷைத்தானுடைய இடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம். அது தனி முஸ்லிம்கள் சொல்லுங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித். அப்ப மஸ்ஜிதுக்குரிய அளவு தோரணையோடு நீங்க இருக்கிறவங்க ஏன்னா தீனத்திற்கும் இந்த ஒரு மஸ்ஜிதும் நீங்க ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போகும்போது ஆரம்பித்துக் கொள்ளுங்க சொல்லுங்க. மஸ்ஜிதுக்கு வேண்டிய அலங்காரம் இருக்க வேண்டும். என்னுடைய பகத்தை வெளிப்படுத்துகின்ற கன்சியூமர் நான் பெறுகிறேன். இஸ்லாமிய உலகத்தில் இந்த ஒரு உணர்வு இருந்த காரணத்தினால ஆரம்ப கால சகாபாக்கள் ஒரு சாதாரண ஒரு கவர்ச்சியான உரையை கூட தெரிவித்துக் கொள்ள மாட்டாங்க. சாதாரண கவர்ச்சியான உரையை கூட தெரிவித்துக் கொள்ள மாட்டாங்க. வரைக்கு வாழ்ந்தது விக்ரமங்கள் அல்லாமல்
சாதாரண கவர்ச்சியான உலகத்தை எடுத்துக்க மாட்டாங்க. உணர்வு ஒரு முறை நிம்மல ஏறிட்டாங்க. அவங்களுக்கு காலத்தில் ஆச்சு சும்மா புத்துவரத்தை இருந்தாங்க. அங்க இருந்து அம்மாவுக்கு ஞாசி உருவாக்குறாங்க. தப்பு எழுதுனாங்க. இன்னொரு பிரார்த்தனை விளையாட்டு எப்படி இருக்கிறதோ அப்பளம் இருக்கோ சும்மா அப்பளம் பண்ணுங்க. முதல்ல என் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன கேள்வி? பங்கீடு வழிமுறைக்கு எங்களுக்கு அந்த மூன்று அதே மாதிரி துணி எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இப்ப என்னோட உங்களும் எப்படி நீங்கள் தான் எப்படி ஒரே மாதிரி கைத்து நான் என்னுடைய ரைட்டுக்கு அந்த துணி பசமானது ஒவ்வொரு ரைட்டுக்கு மட்டும் அந்த துணி பசுற நீ அப்படின்னா நீங்க அதிகபட்சமா கல்யாணத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன அடுத்த ஒரு சாதாரண உடை ஒரு மனிதனுடைய உரிமையை பறிக்கும் என்று சொன்னால் அந்த உரிமையை பறிப்பை கூட இஸ்லாம் அங்கீகரித்துக் கொள்ளாது. உரிமைக்கு ஏற்று வைக்கும் என்று கருவில்லாத உரிமை ஏற்றங்களை இஸ்லாம் கொடுத்துக் கொள்ளாது. நீ எப்படி எனக்கு உங்க வீட்டை நான் இருக்கிறேன், உங்க வீட்டை நான் இருக்கிறேன், உங்க மேல பாடுபட இருக்கிறேன், உங்களுக்கு அந்த உலக சரியா இருக்கு, எனக்கு பொது குடும்பம் உலக சரியாக மாட்டேங்குது. எப்படி படிக்கிறாங்க ஏற்கனவே கேள்வி பேசுறவங்க மகனுக்கு தான் பேசுவாங்க. அப்படிதான் சொன்னாங்க ஏன் புரிய ஆகுது அப்புறம் இதுதான் கமிஷன் எதிராக கமிஷன் முடியுமா? ஏதா நீங்க 7 வீட்டுல ரெண்டு விடுதலை புரிஞ்சுக்கிறது. ஆனா 3 வீட்டுல நாய்க்கு இருக்கு போறேன் நீ ஏன் கேட்கிற? பதில் புரியல கமிஷன் கொடுக்கல. ஆனா 7 வீட்டுல இருந்தேன் 2 வீட்டுல இருக்கா 5 வீட்டுல நாய் இருக்கு நான் ஏன் கேட்கிறேன்? எங்க ஊர் நாய்க்கு இருக்கு போறேன் ரோட்ல தண்ணிக்கு இருக்கு போது இவருடைய உரிமைகளை கைவிட்டேன். உலகத்தான் நம்புவது இது நம்ம உலகத்தில் சாதாரண விஷயங்கள். 2ஆம் உலக யுத்த காலகட்டத்தில் பால் இன்று உலகத்தில் கோடான மக்கள் தவித்துக் கொண்டிருந்தபோது பால் குடிப்பதற்கு பால் இன்றி கோடான மக்கள் தவித்துக் கொண்டிருந்த போது தங்களிடத்தில் உருவான பால்களை விற்பனை செய்ய முடியாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக கடலில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பெருமாள் மக்கள். நான் உருவாக்கிய துறை எனக்கு லாபத்தை தர வேண்டும், என்னுடைய லாபத்திற்கு பங்கு விளைவிக்கும்படி பிறருக்கு அதை உதவி செய்யும் என்று சொன்னால் அதை நான் பிறருக்கு கொடுக்க மாட்டேன், அதை அழிப்பேன் என்பதான் கட்சி அழிப்பு விரும்பு கொடுத்தவர்கள் என்ன நடக்குது? ஆயிரக்கணக்கான பேருக்கு விருதுகளை ரெடி பண்ணி விரும்பு கொடுக்கிறோம். மாசல்ல ஒரு ஏழை சாதாரண ஒரு ஏழை வந்து எனக்குள்ள உணவை தாங்க கொடுக்கணும் அப்புறம் நம்பிக்கிறேன்னா எல்லாரும் நம்ம அறியாமலே நம்ம வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு விதமான முதலாளித்துவ சிந்தனைகளோ நமக்கு நாமே ஒரு கட்டுமானங்களை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கட்டுகளை உருவாக்குகிறோம். எதிர்ப்பதையும் படிக்கிறதையும் சிந்திக்கிறதை நம்மளோட யாரும் இல்லை இருக்கிறோம். சொன்னாங்க ஏழைகள் அழைக்கப்படாத விருந்து அந்த விருந்தே கிடையாது. எங்க பார்க்கிறோம் வீட்டு நடக்குது, ஒரு வீட்டுல நடக்குது, திருமணம் எதுவும் நடக்குது, விவசாயம் நடக்குது, ஒரு ஏழை கேட்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? விருந்து முடிக்கணும் அவன் தான் கேட்க விடுறான், அவர்களே கேட்க விடுறான். முதலாளித்துவத்தினுடைய சிந்தனையின் எண்ணமும் மனிதனை முகத்துவாதம் மாற்றப்படுகிறது. இஸ்லாமிய சிந்தனை என்பது மனிதனை விசாலப்படுகிறது. மனிதனை விசாலப்படுகிறது. அது மக்கள் இஸ்லாமிய உலகத்தை எப்படி கொண்டாங்க அப்படின்னா தனக்கு தேவைக்கு முன்னால் திருவுடைய தேவையை பற்றி கவலைப்படுது. தன்னுடைய தேவையோட திருவுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை வருகிறது. தான் உண்ட அப்படிங்கிற கசாத்தா இல்ல கசாதான்
அன்புசையும் உறவுக்கான அதிகம் தனக்கே தேவை இருக்கிறோம், உறவுக்கான அதிகம் அன்பு தரும், தனக்கே தேவை அவசரம் இருந்தாலும் உறவுக்கான அதிகம் மகசாக்கா 23 வரைக்கும் வருகிறார். இஸ்லாமிய சிந்தனை லட்சியங்கள் இருந்தபோது இவருடைய உரிமைகளையும் வரைக்கத்தோடு தனக்காக வைக்கப்படும். அதனால நீங்க அறுவடை பண்ற பாருங்க, சம்பந்தமே இருக்காது. மனிதனை இச்சைகளை செலுத்தக்கூடிய சிந்தனை மட்டும்தான் அடையலாம். அது இருக்கிறது, வேற எதுவும் இருந்தது. தேவையா சொல்லுவான்னு கேட்கிறார். அவங்க அதை 10 முறை 4000 கேட்கலாம். அவர் பொங்கலை போட்டு இன்னும் அவங்க 8000 ஒரு தேவை ஒதுக்கி வைக்கணும். வாங்கி வைக்க போறான். அவங்க தேவை வைக்கிறாமா, ஊசி காட்டாங்களா, ஊசி காட்டினோடனே அவருடைய அவர் பொங்கல் அந்த 7 மணி 5 மணி அவருக்கு அப்படியே அனுப்பணும். அப்படின்ற இல்ல முன்னாடி முன்னாடிக்கு என்னையா சம்பந்தம்? மாப்பிள்ள கருத்து இல்லட்டு கேட வைக்கணும். அவங்க நிறைய புத்தகம் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பேசினாலும் இஸ்லாமிய பத்திமன்றம் சொல்ற மாதிரி அது சாதாரண விஷயம். அனுமதிதார் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அறுவடை பண்றதுக்கு எந்த அனுமதிதார் ஒரு சொன்னாங்க. மனிதனை கையோடு சொல்லி பிஎம் பிரம்மாண்டமா ஒரு காரணம் பிஎம் பகுதி ஐஎன்சி ரோட்டர் கூட காலை நல்ல பிஎம் பகுதி வந்தீங்கன்னா வரும். இன்னைக்கு மாடிக்காரங்கல்ல அந்த மாடிக்காரங்க இருக்காரு பிஎம் பகுதி $80,000 1000 $40,000 இந்த பிஎம் கம்பெனியில இங்க அமெரிக்காவில் அறுவடை சொல்லுவாங்க. அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்காவில் அறுவடை போவாங்க. பிஎம் கம்பெனி அதுக்கு முன்னால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலை ட்ரை பண்றது ஸ்கூலி அண்ட் கேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிஎம் கம்பெனியோட அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், என்ன சம்பந்தம்? முதலில் சம்பந்தம் என்பது தேவையில்லை. நீங்க தலைமைப்படலாம். நீங்க தலைமைப்படுத்தணும்னா நீங்க பேராசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு லாபம். அப்ப நீங்க பேராசைப்பட்ட எங்களுடைய கன்சியூமர். நீங்க பேராசைப்பட்ட எங்களுக்கு நீங்க பேராசைப்பட்ட வீட்டில் சட்டம் அடுத்தவங்களுக்கு அவ்வளவு எனக்கு முதல்ல நான் குழந்தை வளர்ப்பில் நாம் செய்கின்றோம். நாகரிகம் என்ற உலகம் என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதையே கற்றுக் கொடுக்க சொல்கின்ற குழந்தைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்க வேண்டும், எதை வாங்கி கொடுக்க வேண்டும், எப்படி வாங்கி கொடுக்க வேண்டும், எதிலிருந்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுவது சாதாரண விஷயம். குழந்தைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் பொய்யை உரைக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். நல்லா இல்லாத நல்லா இருக்கு சொல்லுவோம், நல்லாவே இருக்காது. நல்லா இல்லாத நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வழி இருக்கு அதுதான் சொல்லுவோம்.
ஆனா இஸ்லாமிய உறுப்பிகள் நல்லாவே இருக்காது. இந்த பொருளுக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த விதமான உபயோகமும் தர முடியாது. இந்த பொருளுடைய உபயோகத்தை உபயோகிச்சு பார்த்தவங்க அவரை சொல்லுவாங்க, நான் வாங்கி 3 நாட்கள் நட்டப்பட்டு பக்கத்துல நான் வாங்கி 1 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். அவன் அதே பார்த்துருக்கீங்களா? சாமியாத்த போட்டி பார்த்துருக்கீங்களா? சாமியாத்த போடணும், சாமியாத்த போடணும், சாமியார் யாருன்னு நேற்று சாமியாத்த சாமி அப்படி ஒரு செய்தி இருந்த ஒரு கண் கடவுள் ஒரு கைலாசிக்காரன் சும்மதான் கடவுள் எல்லாரும் இதே ஏமாற்றுவாங்க, இதே ஏமாற்றுவாங்க. ஆனா இஸ்லாம் பொய் சொல்லப்பட்ட பெருமானார் மழை, முந்தின நாள் மழை, மழையில எல்லா பேரும் அனுமதி மழையில எல்லா பேரும் அனுமதிச்சு மனுஷன் இன்னைக்கு எடுத்து வெளியில மேலோட பொருளெல்லாம் நாங்கிருச்சு பிள்ளையோட ஒரு தாயம் அவ்வளவு பேசும். ஏமாற்றமுறை என்ன நிறுவனமோ அவருக்கு எதுவுமே இல்லை. அந்த வியாபாரிக்கு பெருமான மழையை பற்றி தெரிந்து கொண்டே அந்த பிரஜாசவாங்க வியாபாரிகள் எவ்வளவு உள்ளடக்கமா உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்பட்டதா பிரஜாசவாங்க பற்றி வரும்போது ஒரு கோழி மூட்டுகள் தானிய மூட்டுகள் வைக்கின்றாங்க. கீழமா இருக்கு ஐயா இருக்காங்க, அவர் என்ன சொல்ற தானிய மரம் எவ்வளவு மரம் அது எனக்கு தெரியும் மரங்கிறது அதையே உருவாகிறது. மக்கள் கடவுளில் கொடுக்கப்படக்கூடிய என்ன அவர்களுடைய உரிமையில் ஒரு சதவீதத்தில் ஒரு பைசாவோடு அவங்க இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இஸ்லாமிய விற்பனை வாங்குதல் கொள்முதலுடைய அடிப்படை ஒரு பைசாவோட மனிதன் இழந்திருக்கிறது. ஒரு பொருள் அறுவடை பைசாவோட இழந்திருக்கிறது. நேற்று மழை பெய்யுங்க, அந்த மழையை சொல்றாங்க, அந்த மழையினால அந்த பொருளுக்கு நடந்துருங்க. இன்னைக்கு அந்த நடந்து வருவனுடைய மேற்பா அந்த அடுத்த காலையில் அடித்த வெயில்னால் தாண்டி போடுவோங்க. கன்சியூமரிசம் என்பதை வந்து தன்னுடைய உரிமையை கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை கற்பித்தது. இஸ்லாமிய உலகம் என்பதை தன்னுடைய உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தன்னுடைய உரிமையை மட்டும் கவனப்படுத்துவது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களுடைய விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அடுத்த பசித்திற்கு நீ வயிறார உண்டாலே நீ முஸ்லீம். அடுத்த பசித்திற்கு நீ வயிறார உண்டாலே நீ முஸ்லீமே இல்லை. இந்த சிந்தனைகளை முஸ்லீம்கள் என்னுடைய உலக ஆழமா பதவிட்டா வாங்கி குடிக்கின்ற என்ன உங்களுக்கு போகமா வாங்கி குடிக்கின்ற எல்லாம் உங்களுக்கு போகணும். நினைக்கிறதெல்லாம் வாங்கிற ஆசை நமக்கு வருமா? கட்டுப்பாடுக்கு வாழுங்கிற எண்ணமாக நமக்கு வருமா? நமக்கு என்ன வருது? நல்லா வரணும். எது அத்தியாவசியமோ அதை வாங்க, எது அத்தியாவசியமோ அதை சிந்தேன், எது அத்தியாவசியமோ அதை பயன்படுத்த கூடியவர்களாக நான் மாறுகிறேன். இல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. சம்மதில வருகிறது அத்தியாயம் 47வது அத்தியாயம். அதுல ஒரு 12வது நம்ம சொல்றத ஓடி முடிச்சுட்டு இன்னும் நான் விடுதலை ஒரு வங்கினேன். ஆமாங்க என்ன பதில் இல்லை. யார் ஈமான் கொண்டு நற்செயலை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்ல உழைத்துறை கொண்டிருக்கக்கூடிய சொந்த சோழர்களுக்கு கூறுகிறார். இது முதல்ல வசனம். 12வது வசனம் எடுத்தீங்கன்னா தெரியும். இது வசனத்திலேயே முதல் பகுதி. அந்த வசனத்துல அடுத்து அப்படி எல்லாம் சொல்லலாம். உலகீன கப்பல் நிராகரிக்கக்கூடியவர்கள் எந்த மக்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள்.
தங்களுக்கு தாங்களே அவர்கள் பரிபூர்ணமாக கூலிப்படைந்து விட்டார்கள். மக்கள் உண்மை திருப்தி அடைந்து விட்டார்கள். கோரம் என்கின்ற மனநிலைக்கு அழைக்கிறது. இதுல எதற்கு உண்மைமா கடத்துடுவாமா? ஆனா 6 மாறி கால்நடை மாறி பின்பற்றி அழைக்கிறது போதுமான அளவுக்கு திருப்தி அடைச்சாங்க. காடுகளில் 6 மாறி பின்பற்றி 6 மாறி வாழ்கிறது. கால்நடை மாறி வளரும். என் நாடு முதலாம் அவர்கள் கண்டுவிடம் நரகன்று ஆலோசனை. ஆறு மாதம் பின்பற்ற 6 மாதம் வாழ பழகிறதா குடும்பத்தை கலத்துவாங்க.